என்னடா அம்பி? டேய், யாரா அந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கா? எனக்கு புரிஞ்சிருத்து. இவளையும் நீ கொலை பண்ணதானே போற? யோ ஐயரே, குறுக்க வந்து குழி பறிக்காத. என்னடா நேக்கு வேலை இல்லையேன்னு பார்த்தேன், ஆனா வேலை வந்துடுத்து. இந்த பொண்ணை போட்டு சொல்லிட்டு எனக்கு போன் பண்ணி அமௌண்ட்டை வெட்டு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது 2வது கொலைன்னு நினைக்கிறேன். கையோட இன்னொரு கொலை பண்ணா 2 கொலைக்கு 1 கொலை ஃப்ரீன்னு சிங்கிள் பைசா வாங்க மாட்டா இந்த கேடி ஐயர். எப்படி வசதி? பய போற ஸ்பீட பார்த்தா கண்டிப்பா 2 கொலை பண்ணிடுவேன். ஏய் ஷீலா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உண்மையை சொல்லு, நீ கொலை பண்ணியே அந்த பொண்ணு யாரு? மரியாதையா இறங்கி போயிடு, இல்லன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். போடா போ, தாராளமா போ. அப்பதான் எனக்கு நியாயம் கிடைக்கும். இந்த போட்டோஸ் எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. எனக்கு தெரியாம எப்படி இந்த போட்டோஸ்ல எடுத்த? இது என்னடா கேள்வி? நீ என் கூட சுத்தி தெரிஞ்சதையெல்லாம் மறந்துட்டியா? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. அத போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. தயவு செஞ்சு விட்டுரு. உனக்கு ஏதாவது பணம் தேவையா? சொல்லு. உன் பணக்கார புத்தியை காட்டுறியா? ஷீலா, நான் சொல்றத கேளு. சத்தியமா உன்னை எனக்கு தெரியாது. இது பாரு, நான் இன்னும் உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லு. நான் ஹோட்டல் காஞ்சில ரூம் நம்பர் 202ல தங்கி இருக்கேன். உன்கிட்ட இருந்து ஒரு நல்ல முடிவா எதிர்பார்க்கிறேன். பாய், குட் நைட். ஜனனி பாத்தியா, இந்த தடையும் நான் தான் ஜெயிப்பேன் பார். நோ நோ, இந்த தடவை உங்களை நான் ஜெயிக்க விட மாட்டேன். சேலஞ்ச். சேலஞ்ச். ஹை, மாமா வந்திருக்காருப்பா. ஹாய். ஹாய். மாமா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு மழை தான் வரப்போகுது. வா ஆகாஷ், வா வா. எனக்கு யாரு வந்திருக்கா பார். அடரே, மாப்பிள்ளையா? உட்காருங்க உட்காருங்க. என்ன மாமா, உங்களுக்கு பையன் இருக்காங்கிற விஷயத்தையும் மறைச்சிட்டீங்க. ஆமா, உங்க பையனுக்கு என்ன ஒரு பக்கம் மட்டும் மீச வளர்ந்திருக்கு? ஐயோ, உங்களை பார்த்த சந்தோஷத்துல என் மீசையே மறந்துட்டேன். அது ஒண்ணு இல்ல ஆகாஷ், கேரம் போர்ட்ல இவ என்கிட்ட தோத்திருக்கா, அதனால ஒரு பக்கம் மேசு போட்டிருக்க. அப்ப நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம். ஏன் மாமா? உனக்கு இன்னொரு பக்கமும் மீச போட்டிருப்பாங்கல்ல. மாமா, நான் ஜனனியை வெளியே கூட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு என்ன, தாராளமா கூட்டு போ. மாப்பிள்ள, டிஃபன் சாப்பிட்டு போங்க. இல்ல, போற வழியில நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறோம். மாமா ஒரு நிமிஷம், நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சீக்கிரம். மாமா, நான் ரெடி, போலாமா? மாமா, நாங்க போயிட்டு வரோம். ஓகே ஆகாஷ். சரி. வா வா வா. வரேன். வரேம்மா. போயிட்டு வாங்க. வா 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 வா, உட்கார். ஜனனி, நீ என்ன சாப்பிடுற? இட்லி சாம்பார் வடை. நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்க? நீ என்ன விரும்பி சாப்பிடுறியோ அதே எனக்கும். அப்ப ஓகே சார். 2 பிளேட் இட்லி, 2 பிளேட் சாம்பார் வடை. ஓகே சார். நீங்க வீட்டுக்கு வந்து என்ன வெளியே கூட்டிட்டு வந்தது நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னமோ உன்னை வெளியில கூட்டு போகணும்னு தோணுச்சு. அதான் நேரா வீட்டுக்கே வந்துட்டேன். மாமா, யார் பாக்குறீங்க? ஜனனி, ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா சாப்பிட்டு போங்க. இல்ல இல்ல, நீ சாப்பிடு, நான் வந்துடுறேன். ஐயோ, இவன் எங்க இங்க வந்தான்? டிரைவர், சீக்கிரம் வண்டி எடு. என்னடா அம்பி இது? வரும்போது ஒரு பொண்ணு அழைச்சுண்டு வந்தேன், இப்ப அவளை அம்போன்னு விட்டுட்டு நீ எங்கடா போற? யோ ஐயரே, இனிமே உன் ஏமாத்து வேலை எல்லாம் என்கிட்ட நடக்காது. ஏமாத்து வேலையா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
நான் கொலை பண்ணிட்டதா சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு வந்தியே அந்த பொண்ணை இப்ப நான் உயிரோட பார்த்தேன். செத்து போனவ எப்படிடா உசுரோட வருவா? இது லோகத்திலே நடக்காத அதிசயமா இருக்கே. அவ சாகல. அவளை நான் தான் கொலை பண்ணிட்டதா சொல்லி என்னையே மிரட்டி இத்தனை நாள் பணம் வாங்கிட்டு இருந்தல, அது இனி நடக்காது. நீ யாரையோ பார்த்துட்டு பிரம்மையில பேசுற. யாரையோ பார்த்துட்டு சொல்றதுக்கு நான் உனக்கு. அப்படியா? இந்த போட்டோவை பார்த்துட்டு நீ இல்லையா நீயே எனக்கு சொன்ன. இந்த போட்டோவை நீ எப்படி எடுத்த? இது என்னடா கேள்வி? நீ கொலை பண்ண, அதான் போட்டோ எடுத்தேன். நான் அவளை கொலை பண்ணல, அவளும் சாகல. இப்பவே உன் கண்ணு முன்னாடி அவளை உயிரோட கொண்டு வந்து நிறுத்துறேன். அவசரப்படாத அம்பி. அப்போ இந்த பொண்ணை இப்பவே கொலை பண்ணி குப்பமேட்டுல போட்டுட்டு போலீஸ்ல போட்டோவை கொடுத்தான்னு வச்சுக்கேன், அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுமில்ல. நான் உன்னை விட சமத்துறா. ஏன் மாமா அமைதியா இருக்கீங்க? ஹோட்டல் என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கல, பேசாம வரியா? வெளியில போலாம் தானே வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப திரும்ப வீட்டுக்கே கூட்டிட்டு போறீங்க. எனக்கு மனசு சரியில்லை, வீட்டுக்கு போயிடலாம். என்னமோ நீங்க செய்யறதும் பேசுறதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் பேசாம வா. மாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீங்க ஷீலாவை உண்மையிலேயே காதலிச்சுட்டு அவளை ஏமாத்திட்டீங்களா? சிப்போ. ஹலோ, ஆகாஷ் ஸ்பீக்கிங். என்னடா ஆகாஷ், இன்னும் தூங்கலையா? என்ன முடிவெடுத்திருக்க? தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. உன்னை பார்த்ததுல இருந்தே என் வாழ்க்கையில மன நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. டேய் ஆகாஷ், நீ எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் செத்து போயிடுவேன்டா. முதல்ல அதை செய். நீ செத்துட்டீனா நானும் நிம்மதியா இருப்பேன். மாவனே, நான் மட்டும் சாவேன்னு நினைக்காத. உன்னை கொலை பண்ணிட்டு தான் நானும் சாவேன். ஆனா நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன்டா. வீணா என்ன போலீஸ்க்கு போக வைக்காத. ஐயா, உங்களுக்கு என்ன வேணும்? நீ யாரு? உன் பேர் என்ன? முதல்ல அதை சொல்லு. என் பேர் முருகையா, இந்த வீட்டு வேலைக்காரன். ஆகாஷ் இருக்காரா? இல்லையா? இல்ல, இருக்காருயா. என்னையா சொல்ற? ஆகாஷ் இருக்காரா இல்லையா? உண்மையை சொல்லு. நான் யாருன்னு தெரியுமில? ஐயா, தம்பி மேல தூங்குறாரு, நான் போய் சொல்றேன்யா. சொல்றியா? ஆகாஷ கீழே கூட்டு வாயா. சரிங்கய்யா. தம்பி, 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 என்ன முருகா இவ்வளவு சீக்கிரம் வந்து எழுப்புற? உங்களை தேடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. போலீஸா? நான் இல்லன்னு சொன்னியா? தம்பி, நீங்க மேல தூங்குறதா சொல்லிட்டேனே. ஐயோ முருகா, ப்ளீஸ், நான் இல்லன்னு போய் சொல்லு. என்ன ஏட்டையா, வீட்ல ஏதாவது சண்டைன்னு சொன்னீங்க, சமாதானம் ஆச்சா இல்லையா? எங்க சமாதானமாச்சு? காலம் பூரா அவளை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வேலையா போச்சு. என்ன ஏட்டையா, நீ கொடுத்து வச்சவன். ஏய், எங்கடா ஓடுற? வாடா. சார், என்ன பார்த்த உடனே ஓடுறான் சார். என்னது? உன்னை பார்த்த உடனே இவரு ஒண்ணாரா? யோ மிஸ், இவர் யாருன்னு தெரியுமா? இவர் தான் நம்ம தேடி வந்து ஆகாஷ். ஓ, அப்படிங்களா? ஏன் ஆகாஷ் போலீஸ பார்த்து ஓடுனீங்க? சார், நான் ஓடல சார். நான் ஜாகிங் போறதை ஏட்டு தப்பா நினைச்சிட்டாரு. ஆமா, என்ன சார் இவ்வளவு காலையில வந்திருக்கீங்க? எங்க டியூட்டி அப்படி. கொள்ளக்காரனும் கொள்ளக்காரனையும் இந்த நேரத்துல பிடிக்கலாம், உங்களை நைட்லயே அமைக்கலாம் நினைச்சோம், மிஸ் ஆயிடுச்சு. சார், நீங்க என்ன சொல்றீங்க? சார், தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. எனக்கும் அவங்க சொல்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கன்ஃபார்மா நீங்க தானே அவங்க சொல்றாங்க. சார், இப்ப இல்ல ஆகாஷ், வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள. என்னது? சென்ட்ரல் ஜெயிலா? ஆமா, ஜெயிலுக்குள்ளதான் உங்க மியூசிக் ப்ரோகிராம். ஏன்னா ஜெயிலுக்குள்ளேயும் உங்க ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்கு என்ன சார், தாராளமா பண்ணிட்டா போச்சு. தேங்க்யூ சார். டேட்டை கன்ஃபார்ம் பண்ணீங்க, மற்ற ஏற்பாடுகளை நான் கவனிச்சுக்கிறேன். வரட்டுமா? ஓகே சார்.
ஹலோ, ஆகாஷ் ஸ்பீக்கிங். நான் தான் ஷீலா பேசுறேன். இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி என்னையே தொந்தரவு பண்ற? டேய், என்னோட வாழ்க்கைக்காக நான் போராடிட்டு இருக்கேன். உனக்கு நான் ஃபோன் பண்றது தொந்தரவு போயிடுச்சா? நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்ற பதில் ஒண்ணுதான். எனக்கு உன்னை தெரியாது தெரியாது தெரியாது. டேய் ஆகாஷ், நான் உனக்கு கொடுத்த டைம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? போலீஸ்க்கு போகவா? இத பார், இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ண அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்னடா செய்வ? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எனக்கு தாலி கட்டுவ, அவ்வளவுதானே? அதுக்கு முன்னாடி உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் கவலை இல்ல. ஓஹோ, நீ அந்த இடத்துக்கு துணிஞ்சிட்டியா? என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு நான் நாளைக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். நீ அங்க வந்து பதில் சொல்லு. கண்ணா, நீ எனக்கு தான்டா. என்ன தம்பி இது? ம், இது பிராண்டி, இது சோடா. எதுக்கு தம்பி இது புது பழக்கம்? முருகா, குடிகாரன் எப்பவும் உண்மையை தான் பேசுவான். என் லைஃபை பத்தி நினைக்கும் போது எனக்கு விக்கி விக்கி ஆடணும்னு தோணுது. ஆனா முடியல, அதான் குடிக்கிறேன். சரிங்க தம்பி, குடிச்சது போதும், போய் படுங்க தம்பி. எனக்கு நீ அட்வைஸ் பண்ண வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போ. ஆ. போ. ஏய் ஷீலா, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது.